அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ். ஜியோ ஒரு புது பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். OnePlus Nord 2 நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதோட ஃபர்ஸ்ட் லுக் ரிவீலாக இருக்குது. அதுவும் என்னென்னு பார்த்துக்கலாம். Qualcomm இன்னொரு புது ஃப்ளாக்ஷிப் சிப் செட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 565. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட் ஜியோடைய புது ரீசார்ஜ் பிளானுடைய அனௌன்ஸ்மெண்ட் தான். இந்த பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வச்சுருக்காங்க. பட் இந்த புது பிளானில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 3 GB டேட்டா அப்படின்னு சொல்லி தான் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பேக்குடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3499 அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 GB டெய்லி டேட்டா இருக்குது. அதோட அன்லிமிட்டட் கால்ஸ், எந்த நெட்வொர்க் வேணாலும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். 365 டேஸ் வேலிடிட்டி. 100 SMS per day இருக்குது. ஜியோ டிவி, ஜியோ சினிமா, ஜியோ கிளவுட்னு இந்த ஆப்ஸ் எல்லாம் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புது ஆனுவல் ரீசார்ஜ் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 GB டேட்டா அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு ஹைலைட்டே தவிர மற்ற டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஏர்டெலோடலாம் கம்பேர் பண்ணும்போது அவங்க 2400 கிட்டே இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. வெறும் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 GB தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பிளான் வேல்யூ ஃபார் மணியாக இருக்குமான்னு தெரியல. ரீசெண்டாக சைபர் டீம் குளோபலாக எந்த கண்ட்ரி சைபர் வார்ஃபேர் கேப்பபிலிட்டிஸில் பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் எடுத்தாங்க. ஸோ சைபர் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது எந்த கண்ட்ரியில் ஒரு வார் வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது இங்கேருந்து அட்டாக், நம்ம மூவிஸ்லலாம் பார்ப்போம் இல்லையா, இங்கேருந்தே மிலிட்ரி வச்சு ஒரு பட்டனை தட்டி அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி கேப்பபிலிட்டிஸ் யார் பெஸ்ட்டாக டெவலப் பண்ணியிருக்கா, எந்த கண்ட்ரியில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் தான் இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்களை இவங்க மெயினாக கன்சர்ன் பண்ணியிருக்காங்க. எந்த கண்ட்ரியில் டிஜிட்டல் எக்கானமி பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது. செகண்ட் திங் உங்களுக்கு இன்டர்நெட் செக்யூரிட்டி, இது எவ்வளோ தூரம் நாலேஜபிளாக, அதாவது பெஸ்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. மூணாவது சைபர் செக்யூரிட்டி மிலிட்ரியோட இன்டெகிரேட் பண்ணி எந்த கண்ட்ரி பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. அகைன் எல்லாருமே எதிர்பார்த்தது சைனா தான் இதில் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கோன்னு. பட் US தான் இதில் ஃபர்ஸ்ட் டயர் ஆஃப் கண்ட்ரியில் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. செகண்ட் டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சைனா அண்ட் ரஷ்யா தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. தேர்ட் டயரில் இந்தியா டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ சைபர் ரிசர்ச்சில் இந்தியாவும் ரொம்பவே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. Qualcomm ஒரு புது ஃப்ளாக்ஷிப் சிப்செட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Qualcomm Snapdragon 888க்கு ஒரு புது சக்ஸஸர் வந்தாச்சு, Snapdragon 888+. அகைன் இந்த ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீட் பெரிய அளவில் அதிகப்படுத்தலை, எங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா தெரியுது. இன்னும் சொல்ல போனால் டெரா ஆப்ரேஷன்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 888ல் 26 ஆப்ரேஷன்ஸ் இருந்தது. அதே இப்போ 888+ல 32 ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ 20% உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஜிபியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலராக தான் இருக்குது. மோடம், ஐஎஸ்பி லெவல் மற்ற எல்லாமே உங்களுக்கு 888ல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். ஜஸ்ட் ஒரு மைனர் இம்ப்ரூவ்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிக்கலாக ஸ்மார்ட் ஃபோனில் வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் இவ்வளோ தூரம் இது பெட்டராக இருக்குன்னு. கேமரா சென்சாரில் தற்சமயம் 108 மெகா பிக்சல் அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட். நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அடுத்ததாக 192 மெகா பிக்சலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா தெரியுது. ஸோ இதுவும் உங்களுக்கு பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி தான். இதுக்கு முன்னாடி 48 மெகா பிக்சல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். பட் இது 16:1 இந்த பிக்சல் பின்னிங் டெக்னாலஜியில் 12 மெகா பிக்சல் இந்த கணக்கில் தான் வரும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த 192 மெகா பிக்சல் சென்சாரோட முதல்ல ஷாமி இல்லைனா ஒப்போ ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது சைனாவில். விவோடைய V21 சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஏற்கனவே 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிடுச்சு. விவோ V21 அதுவும் 5G, விவோ V21 இப்போ லான்ச் ஆச்சு. மீடியாடெக் டைமென்சிட்டி 700 அதுவும் 5G தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ மூணாவதாக விவோ V21 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இதுவும் மீடியாடெக் டைமென்சிட்டியில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அகைன் இதுவும் காஸ்ட்லியாக தான் இவங்க கொண்டு வருவாங்க, டைமென்சிட்டி சிப் செட்டாக இருந்தாலும். ஏன்னா மற்ற ஃபீச்சர்ஸ் கேமராவாக இருக்கட்டும், அவுட்லுக், டிசைன் இதெல்லாம் இவங்க கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ விவோ V21 Pro 5G கூடிய விரைவில் இந்தியாவில். இன்ஃபினிக்ஸ் உடைய கான்செப்ட் ஃபோன் 160 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டோட வரும். நிறைய டீசர் ரிவீல் ஆச்சு. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீலாக இருக்குது. இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் அவுட்லுக்கில் ஆல்ரெடி டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்வ்டு AMOLED பேனலில் தான் எப்படி டீசரில் இருந்ததோ அதே மாதிரி தான் இது லான்ச் ஆக போகுது. 6.67 inches மீடியாடெக் ஹீலியோ G95ல கொடுக்குறாங்க. 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 60x பெரிஸ்கோப் ஜூமும் இதில் இருக்குது. 4000 mAh பேட்டரி, 160 வாட் வயர்ட் சார்ஜிங் கூடவே 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங்கோட
இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது இன்ஃபினிக்ஸ் உடைய கான்செப்ட் ஃபோன். ஸோ ரெட்மி தரப்புலேருந்து அகெயின் இன்னைக்கு ஒரு புது டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசரில் ரெட்மி ரெவல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகெயின் ஹேஷ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/10 போட்டிருக்காங்க. ஸோ ரெட்மியுடைய நம்பர் சீரீஸில் வந்து இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ரெட்மி 10 இவங்க டீஸ் பண்ண மாதிரி தெரியுது. அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியல்மியுடைய சி சீரீஸ் எப்படி இருக்குமோ அதே அவுட்லுக்கில் தான் இருக்குது. பேக் பேனலில் கேமரா மாடியூலாக இருக்கட்டும், கலர்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லை, இந்த 10 சீரீஸில் இனிமேல் 10 பவர், 10T, 10i, 10a இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டீசர். ஸோ ஃபைனலாக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த சீப்பஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் Realme GT இதோட கம்மிங் சூன் டீசர் வந்து ரியல்மியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. ஸோ கூடிய விரைவில் இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 888 கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இருந்தாலுமே இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குளோபலில் லான்ச் பண்ணதாக இருக்கட்டும், மற்ற இடங்களில் லான்ச் பண்ணதும் சரி, இது வந்து அஃபோர்டபுள் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலும் இது ஒரு அஃபோர்டபுள் இல்லைனா சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 888 ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லராக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ரியல்மி என்ன ப்ரைஸிங்க்கு இந்தியாவில் இது கொண்டு வராங்கன்னு. போக்கோ தரப்புலேருந்து ஒரு புது டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Poco X3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. ஸோ இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது ஏஷியன் லான்ச்க்கான டீசர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஏஷியன் அப்படின்னு சொல்லும்போது இந்தோனேஷியாவில் 2 ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ பிராண்டு கீழே லான்ச் பண்ணுறாங்க. ஒன்று போக்கோடைய M3 Pro ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன், இன்னொன்று போக்கோவுடைய X3 GT. ஸோ முதல்ல வந்து ஏஷியன் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் லிஸ்டிங் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏஷியன் மார்க்கெட், அதுக்கப்புறம் இந்தியாவிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும். OnePlus Nord 2 MediaTek Dimensity 1200 ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிவீலாக இருக்குது. அகைன் இங்கே இமேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இதோட டிஸ்பிளே வந்து ரொம்பவே ப்ரீமியமாக தெரியுது. ஆல்மோஸ்ட் அவுட்லுக் வந்து எப்படி 9 சீரிஸ் இருந்ததோ அந்த மாதிரி தான் இருக்குது. பஞ்ச் ஹோல் நாச்சோட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிறது கிளியராக இருக்குது. ரியர் சைடில் ட்ரிபிள் கேமரா அலைன் பண்ணியிருக்காங்க. அகைன் இங்கே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வால்யூம் பட்டன் இருக்குது, பவர் பட்டன் இருக்குது, அலர்ட் ஸ்லைடரும் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. பட் இங்கே வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலர்ட் ஸ்லைடர் கொடுத்துட்டாங்க. அதனால 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, மைக் இருக்கே தவிர 3.5mm ஆடியோ ஜாக் இங்கே மிஸ்ஸிங். ஸோ இந்த அவுட்லுக் பார்க்கும்போது பெசல்ஸ் எல்லாம் ரொம்பவே தின்னாக இருக்குது, சின்னும் தின்னாக இருக்குது. ஸோ ஒரு ப்ரீமியம் அவுட்லுக்கோட தான் OnePlus Nord 2 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கிளியராக இருக்குது. அகைன் மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 90 Hz ஃப்ளூயிட் AMOLEDோட லான்ச் பண்ணுறாங்க. 1200 அதாவது MediaTek Dimensity 1200 ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸாக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்க்கு இந்தியாவில் கொண்டு வராங்க, அவைலபிலிட்டி எப்படி கொண்டு வராங்கன்னு. ColorOS 12 August 15 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறதா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இதோட ஃபர்ஸ்ட் லுக் சில இமேஜஸ் வந்து ரிவீலாக இருக்குது. அகைன் இந்த ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனீஸ் வேரியன்ஸ் தான். இதோட அவுட்லுக் அண்ட் கஸ்டமைசேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து ஹைட்ரோஜன் OS உடைய காம்போவோட இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ வந்து OnePlus அண்ட் ஒப்போவுடைய காம்பினேஷனில் வந்து ColorOS 12 வந்து நமக்கு ஆக்சிஜன் OS மாதிரி இல்லைன்னா ஹைட்ரோஜன் OS மாதிரி ஒரு அப்கிரேடட் வெர்ஷனில் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. பார்க்கலாம் அஃபிஷியல் லான்ச்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு. அடுத்ததான் இன்னைக்கு Paytm கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Qualcomm லான்ச் பண்ண புது ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டுடைய பேர் என்ன, அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த Paytm கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் விக்கர்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கவியரசு. கங்க்ராச்சுலேஷன் கவியரசு. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.